ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கல்யாண வீடுகள்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மேக்ஸிமம் கேசரி செய்கிறச்ச வந்து நமக்கு மெயின் ப்ராப்ளமே அது சொதன்னு இருக்கும், எவ்வளோ சீக்கிரத்திலே இறுகிறோம். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் ரெக்டிஃபை ஆகிற மாதிரி தாங்க இருக்கும். நான் செஞ்சுருக்கிற கேசரி வந்து நல்ல மணலாக நல்ல சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த அளவுக்கு நல்ல பஞ்சு போல் சாஃப்டாகவே இருக்குங்க. நான் சொல்கிற சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்கள் எல்லாராலையும் நல்ல பர்ஃபெக்டான மணலான பஞ்சு போன்ற கேசரி செய்ய முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேசரி செய்கிறதுக்கு ஒரு அகலமான ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதில் வந்து ஒரு 1/4 கப் வாசனையே இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. சன்ஃப்ளவர் ஆயில், அதில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 2 டீஸ்பூன், நார்மல் டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. நாம் எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால இந்த கேசரி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலுமே இருகாதுங்க, நல்ல தள்ளன்னு இருக்கும். நம்ம எண்ணெயை தவிர்த்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயே செஞ்சோம்னா நெய் வந்து ரொம்ப இறுக்கம் கொடுத்துருங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலே அதோட சாஃப்ட்னஸ் போயிட்டு ரொம்ப இறுகிரும். இதுதாங்க இதோட சீக்ரெட்டேவும். ஸோ அதனால் நம்ம எந்த கப்பில் ரவை அளக்குறோமோ அதே கப்பில் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், வாசனையே இல்லாத ஆயில் சேர்த்துட்டு அது கூடயே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயவும் நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துடலாங்க. முந்திரி பருப்பு உங்களோட விருப்பம்தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை வந்து பொன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு சிம்லே வச்சு வறுத்து விட்டுருங்க. கறியிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ முந்திரி பருப்பு ஓரளவுக்கு நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாங்க. இது கூடயே நான் ஒரு 10லேருந்து 15 ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து விடுறேங்க. ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் அளவில் நல்லா பெருசாகிடுச்சு. இது கூடயே 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு லைட்டாக கிளறி கொடுத்துட்டு அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். ரவையை சேர்த்து வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த கப்பில் ரவையை அளக்குறீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி சன்னமான ரவை எடுத்துருக்கிறதுனால 3 கப் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் கொஞ்சம் அளவில் பெரிய சைஸ் ரவையாக எடுத்தீங்கன்னா 4 கப் சேர்த்துக்கோங்க. அதான் கரெக்டான அளவு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்திருக்கேங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் எடுத்திருக்க ரவை ரொம்ப சன்னமான ரவை எடுத்திருக்கேங்க. ரொம்ப சன்னமான ரவை எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வெந்து வந்துருங்க. நான் இன்றைக்கி மெசரிங் கப்பில் ரவையை அளந்து எடுத்திருக்கேங்க. 100 கிராம் இருக்கும். நீங்கள் ஆளாக்கு கப்பு கிளாஸ் எதில் வேணாலும் அளந்துக்கலாங்க. பட் எதில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணுங்க. அதே கப்பில் 3 கப் தண்ணி. இதுதாங்க மெஷர்மெண்ட்டு. இப்போ பாருங்கள், ரவையை வந்து நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும். ஹைலையோ அல்லது மீடியமில் வச்சிங்கன்னா ரவை வந்து சீக்கிரம் சட்டுன்னு கறியுருங்க. அதுவும் இல்லாமல் ரவை வந்து வறுபடுற பக்குவம் வந்து ரொம்ப முக்கியங்க. ரவை வந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக சிவந்து வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துருணுங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்தா மட்டும்தாங்க கேசரி வந்து நல்ல தளன்னு மணலாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. ஸோ நம்ம வறுபடுற பக்கம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து உதுத்தோம்னா அப்படியே நல்லா பொலன்னு உதிரணுங்க. இந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுத்து கொடுத்துருங்க. நல்லா சிவந்து பொன்னிறமாக வரணுங்க. ஆனால் கரிகிடக்கூடாது, அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 5லிருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு வறுத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு சிவந்து வறுபட்டு வந்துருங்க. உங்களுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா சிவந்துருச்சு. உங்களுக்கு இந்த கடாயில் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் நார்மல் ரவை. இந்த ரவைக்கும் இந்த கலருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருக்கணுங்க. இப்போ நம்ம இந்த கடலை ஊற்றிடலாங்க. ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டுங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே அப்படியே ஊற்றிடுங்க. ரவையை நம்ம வறுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட கட்டிகள் ஆகாதுங்க. ஸோ பயம் இல்லாமல் நீங்கள் ஊற்றலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல ரவை வந்து கெட்டியாயிருங்க. நல்லா வெந்துடணும். ரவை எந்த அளவுக்கு நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு நமக்கு கேசரி வந்து நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மணலாக பஞ்சு போல் சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு வீடியோவை பார்த்தாவே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த சொதப்பு அந்த பிசுப்பிழே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் பெரிய ரவை எடுத்தீங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கேசரி பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க
குங்குமப்பூவை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல கலரும் கிடைக்குங்க. உங்கள் விருப்பம் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துடலாங்க. நான் 1 கப்பு ரவைக்கு 2 கப் சுகர் சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் தித்திப்பு நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தித்திப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.5 கப் சேர்த்துக்கலாங்க. ஆனால் 2 கப் சேர்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். நம்ம சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளர் வச்ச அப்படியே லைட்டாக இலக்கம் கொடுத்துருங்க. நல்லா கொலன்னு ஆயிரும். பாருங்கள், நல்லா இலக்கம் கொடுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி ட்ரை கிரேப்ஸை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்படி மிக்ஸ் பண்ண ஒரு 2 நிமிஷத்தில் ஓரளவு இறுக்கம் கொடுத்துருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2லிருந்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கிளறும் போதே நல்லா வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக மணலாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட மணக்க கல்யாண வீட்டு கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பேங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரில் இருக்குங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் நான் சொன்ன அளவுகளை மாற்றாமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் நல்ல பர்ஃபெக்டான கேசரி கிடைக்குங்க. இப்போ ஸ்வீட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கம்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிறுதானியத்தில் வந்து கம்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நமக்கு கம்பு வந்து எந்த வகையிலையாவது நம்ம அடிக்கடி நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும். ஸோ இந்த கம்பு வடையும் பக்கோடாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/4 கப் கம்பு, 1/4 கப் துவரம்பருப்பு. நான் இன்றைக்கி ரேஷன் துவரம்பருப்பு தான் இங்கே எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரேஷன் துவரம்பருப்பு இல்லைனாலும் கடையில் வாங்கின துவரம்பருப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் துவரம்பருப்பை யூஸ் பண்ணியும் செய்யலான்றதுக்காக தாங்க நான் இன்றைக்கி ரேஷன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு வீட்டில் வச்சுருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ட்ரை புதினா எடுத்திருக்கேங்க. புதினாவை எப்பயுமே இந்த மாதிரி காய வச்சு நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். அதையும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃப்ரெஷ் புதினாவும் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தாங்க புதினா. 1 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். 1/2 இன்ச் இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிரீன் சில்லி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 1 வரமிளகா, 2 பட்டை, பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 2 பட்டை, 1 சிறிய ஸ்பூன் அளவு சீரகம், 1 சிறிய ஸ்பூன் அளவு சோம்பு. ஃபஸ்ட்டு நாம் எடுத்து வச்சிருக்கிற கம்பை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் கம்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பையும் அதே மாதிரி 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு பவுலில் துவரம்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு வந்து 1 hour ஊறினா போதுங்க. அதுலேயும் நாம் எடுத்து வச்சிருக்க வரமிளகாயும் சேர்த்து போட்டு ஊற வச்சிருங்க. ஏன்னா அப்பதான் வரமிளகாய் சீக்கிரம் அரைப்படும். கம்பு 3 மணி நேரம், துவரம்பருப்பு 1 hour ஊறினா போதுங்க. கம்பு நல்லா ஊறினாதாங்க நமக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைக்க வரும். பாருங்க, இப்போ 3 hours ஆயிடுச்சு. கம்பு நல்லா ஊறிடுச்சு. நான் இதை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி துவரம்பருப்பையும் நல்லா ஸ்ட்ரெயினர்ல இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நாம ஒரு மிக்ஸி ஜாருக்கு இந்த கம்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். தனித்தனியா தாங்க அரைக்கணும். ஃபர்ஸ்ட் கம்பை அரைச்சு நல்லா ஃபைன் பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, நான் கம்பை அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு தாங்க அரைக்க முடியும். பாருங்க, கொஞ்சம் கோர்ஸா தான் இருக்கும். உங்களால எந்த அளவுக்கு ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. நான் வந்து இதுல ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருக்கேங்க. அதுக்கு மேல தண்ணி ஊத்தாதீங்க. தண்ணியே ஊத்தாம அரைக்க பாருங்க. அப்படி முடியாத பட்சத்துல 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைப்பட்டுரும். நெக்ஸ்ட் இப்ப மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. நல்லா துவரம்பருப்பை வந்து நல்லா ஃபைனா அரைக்க கூடாதுங்க. 1 பாதியுமா அரைச்சுக்கோங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் துவரம்பருப்பை வந்து ஒரு கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டுல அங்கங்க பருப்பு முழுசா தெரிகிற மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்ப நாம இந்த மாதிரி மிக்சியில எடுத்து வச்ச மிளகா வத்தல் பிளஸ் சோம்பு, சீரகம், பட்டை துண்டு, இஞ்சி துண்டு இதையும் சேர்த்து கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூடயே நாம எடுத்து வச்சிருந்த கொஞ்சமா எடுத்து வச்சோம் பாத்தீங்களா துவரம்பருப்பு, அதையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த துவரம்பருப்போட சேர்த்து அரைப்படும் போது நல்லா அரைப்பட்டுரும்.
பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நாம அரைச்சு வச்ச துவரம்பருப்பு பேஸ்ட், கம்பு பேஸ்ட், அப்புறம் நாம அரைச்சு வச்ச இந்த மசால் இதையும் சேர்த்துடலாங்க. 2 பூண்டு தட்டி வச்சிருக்கேங்க, அதையும் நல்லா சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ட்ரை புதினா வச்சிருக்கேன், அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவை ஆட் பண்றேங்க. வைக்கிறப்ப உப்பு, தண்ணி ஆட் பண்ண வேண்டாங்க. 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து நம்ம as usual எப்படி வடை தட்டுவோமோ அப்படி நல்லா தட்டிக்கோங்க. நீங்கள் வடை தட்டுறச்ச எடுக்கிற மாவை வந்து அளவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பையும் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது. மாவு பிசையும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மாவை எடுத்து வச்சிருக்கேன். இது பக்கோடா காண்டி எடுத்து வச்சிருக்கேன். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா ஃப்ளேமை வந்து லோ டு மீடியமில் வச்சு நீங்கள் as usual எப்படி வடை ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வடையை ஃபுல்லாக நல்லா திருப்பி போட்டுடுறேங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனிஸாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் மாவை எடுத்து வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அப்படியே பக்கோடா மாதிரி உருட்டி விட்டுடலாங்க. இப்படி குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி உருட்டி விட்டுருங்க. நல்லா பக்கோடாவுக்கு 5 நிமிஷம் போதுங்க. சீக்கிரம் சட்டுன்னு கிடைச்சிடும், நமக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட கம்பு வடை மற்றும் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் பக்கோடா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு இந்த பக்கோடா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கம்பை வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம டயட்டில் எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. சுவை அறிந்தரை சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.